நம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனதில் ஒரு வினா, ஒரு ஐயப்பாடு காணப்படுறது. அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரே, அது தாக்கத்தை கொடுக்குமா அப்படின்னு ஒரு பயம். முதல்ல பயத்தை தவிர்த்துருங்கோ. அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்க போகிறது. அப்போ மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், பயங்கள் இவை மூணையும் போக்குறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை உள்ள கொண்டு வரோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். ஆனால் இன்னைக்கு உள்ள என்ன நினைச்சுட்டு இருக்கா, வெளியில என்ன நினைச்சுட்டு இருக்காங்கிறது தெரியல. அப்படியே நடிக்கிறாங்க அன்பு காட்டுற போல. அந்த மாதிரி இருக்கிறவாழ்கிட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ. அதே சமயத்தில் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் தவிர்க்கிறது நல்லது. திருமண விஷயங்களில் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை, நிதானம் தேவை. வயசில் பெரியவாள்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க, பெரியவாளுடைய ஆசீர்வாதங்களை பெறுங்கோ. தனுர் ராசி சார்ந்த பக்த கோடிகள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும். தனுராசி சார்ந்த பக்த கோடிகள், ஓம் தேவ பூஜிதாய நமஹா. தேவர்களே பூஜிக்கப்பட்ட குரு பகவானே உன்னை நமஸ்கரிக்கின்றேன். ஓம் தேவ பூஜிதாய நமஹா என்ற திருநாமாவை குறைந்தது 21 முறை ஜபம் செய்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள்.